வணக்கம் நண்பா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்லையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம்லையோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கு இன்ஸ்டாகிராம் இருக்கலாம், வேறு எது வேணாலும் இருக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்டான யூனிக்கான ஸ்டேட்டஸ்லாம் வைக்கிறது எப்படி அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு அப்ளிகேஷன் யூஸ் பண்ண போகிறோம். ரெண்டுமே டிஃப்ரெண்டான அப்ளிகேஷன் தான். ஒன்றில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே அந்த ஆடியோ விஷனோட சேர்த்து ஒரு மாதிரி எஃபெக்ட்ஸ் வரும். இன்னொன்றில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிரிக்ஸோட சேர்த்து அந்த லிரிக்ஸே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் ரைட் ஆகிற மாதிரியான ஒரு ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ அவுட்புட் கிடைக்கும். இதில் எது வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூனிக்காக இருந்துச்சு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த டிசைனிங் தான் யூஸ் பண்றாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த ரெண்டு மெத்தடை பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர் பண்றேன். ஓகே, இதை எப்படி செய்யறது அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். இதுக்கு தேவையான அப்ளிகேஷனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி, வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற அப்ளிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ விஷன். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோட பர்மிஷன் கேட்கும். ஜஸ்ட் பர்மிஷன் அலோவ் பண்ணிக்கோங்க. அலோவ் பண்ணிட்டு அகைன் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்களோட பிளேலிஸ்ட், அதாவது நீங்கள் உங்கள் மொபைலில் வச்சிருக்கக்கூடிய சாங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் ஆகும். ஆல்பமா, பிளேலிஸ்ட்டாக, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட்டாக, அந்த மாதிரி எல்லா கேட்டகரிலையும் பார்த்தீங்கன்னா அது லிஸ்ட் அவுட் ஆகும். உங்களுக்கு எந்த சாங் நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் அந்த சாங்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி இன்னும் கட் சாங்காக இருந்தால் இன்னுமே பெட்டர், உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் அந்த சாங்கை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சாங் ரொம்ப ஃபேவரட்னா மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் இன் சிம்பிள் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் ஃபேவரட் கேட்டகரி கூட போட்டு வச்சுக்கலாம். போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ப்ரீ கம்ப்யூட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு ஓவராலாக ப்ரீ கம்ப்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். 100% ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆடியோ விஷனோட அந்த டெம்ப்ளேட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா வரும். உங்களுக்கு எந்த விஷன் வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான ஸ்டைலில் இருக்கும். உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நீங்கள் பார்க்குறதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் அது. இந்த மாதிரி நிறையா டிசைனிங் இருக்கும். கொஞ்சம் நஞ்சம் எல்லாம் நிறையாவே டிசைனிங் இருக்குது. இந்த டிசைனிங் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு எந்த டிசைனிங் வேணுமோ அந்த டிசைனை செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி செட் பேக்ரவுண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களோட இமேஜ் போர்ட்ரேட்டா இல்லை லேண்ட்ஸ்கேப்பில் வேணுமான்னு கேட்குது. நான் பார்த்தீங்கன்னா இப்போ போர்ட்ரேட் செலக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப்பில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு தேவையான சைஸில் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் கிராப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிட்டேன். அதை பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் சைஸில் பார்த்தீங்கன்னா அதை நான் கிராப்பும் பண்ணுறேன். ஓவரால் கிராப் பண்ணதுக்கப்புறம் மேலே கிராப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ஏரியா செலக்ட் பண்ணிங்கன்னா அது மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் போர்ட்ரேட்டில் வந்துருச்சு. இதுவே லேண்ட்ஸ்கேப்னா லேண்ட்ஸ்கேப் மோடில் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் வேணால் டபுள் டாப் பண்ணிங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் ஆகும். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா அந்த ஆடியோ விஷனோட சேர்த்து அந்த சாங்கும் பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகும். உங்களுக்கு பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண இமேஜ் இருக்கும். இது உங்களுக்கு ஃபேவரட்டான யாராவது ஒரு பெர்சன் இருப்பாங்க, அவங்களோட இமேஜஸை வச்சு அதுக்கேற்ற மாதிரியாக லிரிக்ஸ்லாம் நீங்கள் செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆடியோ விஷன்லாம் வச்சிங்கன்னா உங்களுக்கு பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஸ்டேட்டஸ் வைக்கும்போது ரொம்பவே பார்க்க ஒரு யூனிக்கான ஸ்டேட்டஸாக இருக்கும். இந்த மாதிரி தேவையான எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஈக்குவலைசர்னு ஒன்று இருக்குது. உங்களுக்கு சாங்கை பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஈக்குவலைஸ் பண்ணணுமோ அந்த மியூசிக் எந்த அளவுக்கு வரணும் அப்படிங்கிறத நீங்களாவே இதில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அந்த ஈக்குவலைசிங் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா இதில் நிறையா இருக்குது. கஸ்டமைஸில் போனீங்கன்னா உங்களுக்கு உங்களோட கலரை சேஞ்ச் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆடியோ விஷனை சேஞ்ச் பண்ணுறது, அது மாதிரி நீங்கள் கஸ்டம் லோகோ வைக்கிறதுன்னு நிறையா ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சிம்பிளாகவே விட்டுறேன். ஓவராலாக எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் அஸ் வீடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு டைட்டில் என்ன டைட்டில் வேணுமோ அந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் டிஃபால்ட் டைட்டிலே விட்டுறேன். அதுக்கப்புறம் ஃபார்மட் பார்த்தீங்கன்னா MP4 செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெசல்யூஷன் உங்களுக்கு எந்த ரெசல்யூஷனில் வேணுமோ அதில் வச்சுங்க. இப்போ நான் 1080p வச்சிருக்கேன். உங்களுக்கு போர்ட்ரேட்டில் வேணும்னா அந்த போர்ட்ரேட் அப்படிங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போர்ட்ரேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ வரும். அதுக்கப்புறம் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த குவாலிட்டியில் வேணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணும்போது அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் என்ன சைஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓவராலாக எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே எக்ஸ்போர்ட் த வீடியோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பாரில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா அவங்க நோட்டிஃபிகேஷன் பாரில் தான் அது காமிக்கும், வேறு எதுலையும் காமிக்காது. ஓகே, ஓவராலாக ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்னோட பிளேயரில் பார்த்தீங்கன்னா நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு பார்க்க லுக்கிங் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். பட் நான் ஆடியோவில் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண முடியாது, ஏன்னா காப்பிரைட் பிரச்சனை வரும். பட் ஆடியோ இல்லாமல் பார்க்கவே நல்லா இருக்குது. நீங்கள் ஆடியோட பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராகவே இருக்கும். இதுதான் ஃபஸ்ட் மெத்தட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் மெத்தட் பார்க்கலாம். செகண்ட் மெத்தடுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற அப்ளிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா lyrical.ly அப்படிங்கிற அந்த அப்ளிகேஷன் தான். இதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் ஓப்பன் பண்ணணும். அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இதுலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்மிஷன்லாம் கேட்கும். பர்மிஷன் எல்லாம் அலோவ் கொடுத்துக்கோங்க. அலோவ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க சிம்பிளாக ஒரு ஸ்லைடில் வரும், அதெல்லாம் தள்ளி விட்டுருங்க. கடைசியாக டன் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு அவங்களாவே டிஃபால்ட்டாக ஒரு வீடியோ கொடுத்துருப்பாங்க. அந்த வீடியோவை நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்குறனா ப்ளே பண்ணி பார்க்கலாம்.
ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இல்லாட்டா அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓவராலாக அதை பார்த்துட்டு லெட் கோ அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு இது அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பன் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ எல்லா டெம்ப்ளேட்ஸும் இருக்கும். உங்களுக்கு எந்த டெம்ப்ளேட் வேணுமோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி கேட்டகரியும் பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. ஹிந்தி, கன்னடா, தமிழ் எல்லா சாங்ஸ் கேட்டகரியுமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த சாங்ஸ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மேலே சர்ச் பார் இருக்கும். அந்த சர்ச் பாரில் போயிட்டு உங்களுக்கு தேவையான சாங்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த சாங்கை எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் சாங்ஸ் அலௌடாக இருக்குது. ஒரு சில சாங்ஸ் பார்த்தீங்கன்னா இல்லாமல் கூட இருக்கலாம், லிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா இல்லாமல் இருக்கலாம். பட் மேக்ஸிமம் சாங்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. அது மாதிரி ஏதாவது ஒரு ஆர்டிஸ்டோட நேம் போட்டு நீங்கள் சர்ச் பண்ணாலும் வரும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் யுவன் சாங்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ யுவன் சாங் கேட்டகரியில் உள்ளது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே வரும். உங்களுக்கு என்ன சாங்ஸ் அதில் வேணுமோ அதை கூட நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு பர்டிகுலராக அந்த சாங் மட்டும் வேணுமோ அந்த சாங்கோட லிரிக்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிங்கனாலே போதும், அந்த சாங்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அது போக பார்த்தீங்கன்னா வெளியே டெம்ப்ளேட்ஸை பொறுத்தளவு உங்களுக்கு கேட்டகரியில் தமிழ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த தமிழ் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா தமிழில் உள்ள எல்லா சாங்ஸும், ஸோ இதில் என்னென்ன டெம்ப்ளேட்ஸ்லாம் இருக்கோ தமிழில், ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் ஆகும். உங்களுக்கு அந்த லிஸ்ட் அவுட்டில் எந்த லிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அந்த லிரிக்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஏதாவது ஒரு லிரிக்ஸை செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நெஞ்சுக்குள்ள நீ அப்படிங்கிற அந்த சாங்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் எடிட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா டவுன்லோடுன்னு ஒரு கலர் சிம்பிள் மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த டெம்ப்ளேட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு யூஸ் நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எந்த டெம்ப்ளேட் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு யூஸ் நவ்ங்கிறத செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு இமேஜஸ் செலக்ட் பண்ண கேட்கும். ஸோ இப்போ இந்த டெம்ப்ளேட்டை பொறுத்தளவு ஒரு இமேஜ் தான் கேட்குது. மித்த டெம்ப்ளேட்டுக்குன்னா 3-4 இமேஜ் கூட கேட்கும். ஸோ அந்த டெம்ப்ளேட்டை பொறுத்தது. இப்போ இந்த டெம்ப்ளேட்டுக்கு ஒரே ஒரு இமேஜ் தான் கேட்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நான் என்னோட ஃபோன் கேலரியிலேருந்து ஏதாவது ஒரு இமேஜை பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ லாஸ்ட் டைம் நம்ம என்ன இமேஜ் யூஸ் பண்ணமோ அதே இமேஜை இதுக்கும் யூஸ் பண்ணலாம். அப்போ தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்னு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ண சொல்லும். ஸோ இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா அந்த டெம்ப்ளேட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். அதை பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணலாம், ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு மேலே டன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மியூசிக் செலக்ட் பண்ண சொல்லும். ஸோ அந்த மியூசிக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோம் சாங்ஸ் அப்படின்னா அந்த சாங்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த டெம்ப்ளேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த லிரிக்ஸ் தான் வரப்போகுது அப்படிங்கிறனால நம்ம தமிழில் போயிட்டு அந்த சாங்கை பார்த்தீங்கன்னா கரெக்டாக செலக்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணது நெஞ்சுக்குள்ள நீ அப்படிங்கிற சாங் தான். ஸோ அந்த சாங்கை பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக செலக்ட் பண்ணுறோம். சப்போஸ் உங்களுக்கு அந்த சாங் இல்லாட்டா இதை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த லிரிக்ஸ் அந்த சாங்கை மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு அந்த சாங்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் அந்த சாங்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தேன்னா எனக்கு ஓவராலாக எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான் கைஸ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும். ஸோ எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. எல்லாமே பார்த்தீங்கன்னா குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. வாட்டர் மார்க் எதுவுமே இல்லை. பட் நீங்கள் ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா வாட்டர் மார்க் வரும். பட் வாட்டர் மார்க் வராமல் இருக்க எப்படி யூஸ் பண்ணணும் உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. பட் இதில் உள்ள எல்லா டெம்ப்ளேட்ஸும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா அந்த லிரிக்ஸ் வீடியோட வருது. ஸோ நான் ஆடியோ ப்ளே பண்ண முடியாது, காப்பிரைட் பிரச்சனை வரும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா மற்றபடி எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா சூப்பராக வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக இருக்கலாம், இல்லை இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸாக இருக்கலாம், எது வேணாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணலாம். உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. உங்களுக்கு உங்களோட ஃபேவரட் பர்சன் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எடிட் பண்ணி நீங்கள் அனுப்பிவிடுங்க. அது இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே கைஸ், அவ்வளோதான் அந்த வீடியோ. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.